ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க 32 சைஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் நேரடியாக அளவு எடுத்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிச்சு வைக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் இந்த கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு, ஷோல்டர் பாருங்கள் 14, ஆம்கோல் வந்து 15.5, ஸ்லீவோட லென்த்து 8.5 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 9.5, அப்பர் செஸ்ட்டு 32, மிடில் செஸ்ட்டு 32.5, இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 27.5. இந்த 9.5ங்கிறது மெயின் டாட்டோட இறக்கம். இந்த 2.5 வந்து அந்த மெயின் டாட்டோட அகலம். சரிங்களா? ஃப்ரண்ட் நெக்கு 6, பேக் நெக்கு 6. இந்த அளவுகளை வச்சு நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், 1 மீட்டர் லைனிங் எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் வந்து மெயின் கிளாத்து. பாருங்கள், ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கமும், மடிப்பு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் பிசிரை வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ப்ளவுஸோட லென்த்து வந்து நமக்கு 13.5, ஃபுல் லென்த்து அப்படி 13.5 வச்சுருங்க கரெக்டாக. ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. இப்போ 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், நம்மளோட ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14 இன்ச்சு. 14ல் பாதி பாருங்கள் 7 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 5.5 இன்ச்சு இருக்குது. கழுத்து அகலம் பாருங்கள் 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆம்கோல் மார்க்கு ஆம்கோல் இறக்கம் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். அப்பர் செஸ்ட் வந்து 32, அது 6 டிவைட் பண்ணால் நமக்கு 5.25 ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த 5.25 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம மார்பு சுற்றில் கண்டுபிடிக்கிறதுக்கு 32 + 4 36 டிவைடட் பை 4 9 கிடைக்கும் நமக்கு. அந்த 9 இன்ச்சை அப்படி வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அந்த ஸ்கேல் அளவு தையலுக்காகவும் விட்டுருங்க, எக்ஸ்ட்ரா துணிக்காக. நமக்கு பேக் நெக் இறக்கும் பாருங்கள் 6 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 4 இன்ச்சு மேல் பக்கம் தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம 2.5 இன்ச்சு மேல் பக்கம் வச்சுருக்கிறோம். இங்கே ஒரு புள்ளி மட்டும் ஒரு பாயிண்ட் கூட வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு பாக்ஸ் மாதிரி பண்ணிடுங்க. பாருங்கள், பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ஷோல்டர் அகலம் இருக்கும் பாருங்கள் 5.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி கீழ் பக்கமும் கரெக்டாக 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இதுலேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சி விட்டுடலாம். பாருங்கள், ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு ஆம்கோல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 15.5, அதில் பாதி பார்த்திங்கன்னா 7.25 இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள் பாருங்கள், நமக்கு கரெக்டாக 7.25 இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் கட் பண்ணும்போது 7.25 கரெக்டாக விட்டுறக்கூடாது, மேல் பக்கம் தான் வச்சு விட்டணும். இப்போ நம்ம பேக் சைடு ரவுண்டுக்கு தான் கேட்டுருக்குறாங்க, ரவுண்டு வந்து விட்டுடலாம். பாருங்கள், எனக்கு ரவுண்டு வந்து விட்டாச்சு. அடுத்து பாருங்கள், டாட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் வந்து 1 இன்ச்சு கழிச்சு விட்ருங்க. 8 இன்ச்சு இருக்குது, 8ல் பாதி 4. கீழேருந்து பாருங்கள் ஒரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு கிராஸில் மார்க் போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் சைடு எப்போவுமே கட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு 6 இன்ச்சு மேல் பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஆம்கோல் ரவுண்டை வச்சு இதை சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ரோசஸை மார்க் போட்டுருங்க. அடுத்து நம்ம
பேக் நெக் கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறது பாருங்கள். இப்படி திருப்பி போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து இதுலேயும் பாருங்கள் ஓப்பன் சைடு அந்த பக்கம் தான் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் பண்ணி மடித்து போட்டுருங்க. நமக்கு வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸு, அதனால் நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு கீழ் பக்கம் பாருங்கள் அரைஞ்சு இருந்தால் போதும். அரைஞ்சி விட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து பாருங்கள். நமக்கு ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. அதில் பாதி பார்த்திங்கன்னா 4.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து 15.5 டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு 7.25 கிடைக்கும். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. நமக்கு 6.25. அந்த 6.25 மார்க்கை இங்கேருந்து வச்சுருங்க. அந்த 6.25 பாதி எவ்வளோன்னு பாருங்கள். நமக்கு 3.25 ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த 3.25 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு ஆம்கோல் இருக்கும். சரிங்களா? அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மார்க்கையும் ஸ்லீவ் ரவுண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு லைனுக்காக அந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படி மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள் இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். பாருங்கள். அடுத்து அதே மாதிரி 2 கவர் தட்டுக்கும் மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்கோல் பாருங்கள் 15.5. அதில் பாதி 7.25 இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு கரெக்டாக 7.25 வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதில் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இதில் ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. இந்த இடத்துலையும் ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. நடு சென்டரில் சிசர் மார்க் போட்டுருங்க. இப்போ ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் இந்த கவர் தட்டு எடுக்க போய் தான் ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? இப்போ நான் பாருங்கள் ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடு ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக அந்த மார்க் வைங்க. பாருங்கள் நமக்கு வந்து இப்போ வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கரெக்டான மார்க்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துட்டா ஆம்கோல் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேல் பக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பேக் சைடு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணுறது பாருங்கள் இந்த ஓப்பன் ஷீட்டை அப்படியே நம்ம பக்கம் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த லைனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுவிட்ருங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு பேக் பீஸ் எடுத்து கரெக்டாக அந்த லைனில் மேலே வச்சுருங்க. பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே வச்சாச்சு. அடுத்து பாருங்கள் கழுத்தோட அகலத்தை மட்டும் மார்க் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் கழுத்து அகலத்தை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் போட்டுருங்க. பாருங்கள் அடுத்து ப்ளவுஸோட லென்த்தை பேக் சைடில் மார்க் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸ் எடுத்துடலாம். இந்த கோடை வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வச்சுருக்கோங்க. மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 6 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த இது மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருப்போம். அதையும் மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து பாருங்கள் மெயின் டாட் இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது. மெயின் டாட் இறக்கம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு போட்டிருக்குறாங்க.
அதை பாருங்கள் கரெக்டாக அந்த லைன்லேருந்து அளங்க 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதோட இறக்கம் பாருங்கள் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 2.5 இன்ச்சுனா 6 இன்ச்சு சேர்த்து தையலுக்காக சேர்த்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாடி இந்த அளவுகள் வந்து அவங்களுக்கு நேரடியாக அளவு எடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம மெயின் டாட் இறக்கத்தில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்ருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் ரெடியில் வந்து மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/4 இன்ச்சு மேல் பக்கம் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துகிட்டு வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. அடுத்து பாருங்கள் கிராஸ் கண்டுபிடிக்கிறது இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதே 2.5 இன்ச்சு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு பாடிக்கு 1.25 ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 1.25 ஒரு பாயிண்ட் வச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. இந்த இடத்துலையும் சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. பாருங்கள் இப்போ நடுவு சிஸ்டர் மார்க்கில் இப்படி மடிச்சு விட்ருங்க. மடிச்சுட்டு இதோட சேஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மடிக்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருக்கு. இதுதான் நமக்கு சென்டர் டாட். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதையும் மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள் ஒரு 2.5 இன்ச்சு வச்சு ஒரு டாட் போட்டுருங்க. இதோட கேப் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வச்சு மேல் பக்கம் ஒரு டாட் போட்டு பாருங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் டாட் பிடிக்க மார்க் பண்ணி விட்டுடலாம். இந்த டாட் பார்த்தீங்கன்னா இந்த 2 டாட்டுக்கும் நடுவு சென்டரில் வரணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் இந்த மாதிரி வச்சுட்டு வளைவு ட்ரா பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் ஷேப்பு எவ்வளோ அழகாக வந்துருக்கும் பாருங்கள். அடுத்து பட்டி கட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து கரெக்டாக வச்சுருக்கேன். கீழே பக்கம் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்ருங்க. இது வந்து பட்டி வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மார்க்குக்கும் கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.25 இன்ச்சு இருக்குது. அதோட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. 3.25 மார்க் பண்ணிடுங்க. கிராஸ் பாருங்கள் நமக்கு 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். அதே 2.5 இன்ச்சு வச்சுட்டு இதில் பாருங்கள் நம்ம 3.25 வச்சுருக்கோம். இந்த இடத்துல 3.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் 2.5. இதை மைனஸ் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே வச்சுட்டு இங்கே பாருங்கள் 9 இன்ச்சு இருக்குது. அதே 9 இன்ச்சு வச்சுட்டு பாருங்கள் மார்க் பண்ணி விட்டுருங்க. சைடில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக் கேப்பில் இருக்கும் பாருங்கள் 3.5 இன்ச்சு இருக்குது. அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வளைவு வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ இந்த வளைவுலே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் பாருங்கள் இது வந்து கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு சிசர் மார்க்கு. இது வந்து கீழே மடிச்சு தைக்கிற சிசர் மார்க். சரிங்களா?
இப்போ பட்டி வந்து இதில் செட் பண்ணி பார்த்துலாம் கரெக்டாக வருதுன்ட்டு பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுத்துகிட்டு 3ஆவது மார்க்கில் வைங்க. வச்சாச்சு. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதில் தான் வந்திருக்கு பாருங்கள். மார்க் பண்ண வந்துருச்சு. அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்டு பாருங்கள். இந்த லைனுக்கு நேராக இந்த சிக்ஸர் மார்க் நேராக வச்சாச்சு பாருங்கள். கீழ்ப்பக்கம் பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்டு. இதில் இருந்து 6 இன்ச்சு மேல் பக்கம் சரிங்களா. கரெக்டாக 6 இன்ச்சு மேல் பக்கம் லைன் மார்க் போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு பட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு பாடி சுட்டர் உள்ள லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி அப்படியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 6 இன்ச்சு கேப் போட்டு இல்லை 1 இன்ச்சு கேப் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பேக் சைட் கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.